Hi viewers, welcome back to Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம crispy-ஆன veg bread roll எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இத first time எங்க வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க. bell icon-ஐயும் கூடவே click பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு mixing bowl எடுத்துக்கோங்க. அதுல நான் 2 medium size பொட்டேட்டோவை வேக வச்சு துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோ கூட வந்து நான் ஒரு சின்ன கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வேணும்னா பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கூட நான் 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்க விருப்பப்படுற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் கூட இது கூட துருவி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கோஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் capsicum கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறேன். நான் வந்து பச்சை கலர் குடைமிளகாயை வந்து கொஞ்சமா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா மஞ்சள், சிகப்பு கலர்ல இருக்கிற குடைமிளகாயும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட நான் 1/2 இன்ச் இஞ்சியா பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணீங்கன்னா தான் பிரெட் ரோல் சாப்பிடும்போது இஞ்சி வாய்க்கு வராது. இப்போ இது கூட நல்ல ஃப்ளேவருக்காக நான் 4 பல்லு பூண்டை பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது நம்ம இது கூட மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் காரத்துக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. வரமிளகாயை மிக்சரில் போட்டு அடிச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். அடுத்தது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா ஸ்டஃபிங் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி 5 ஸ்லைஸ் பிரெட் பீசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரோல் வந்து நல்லா வரும். பிரெட்டை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி எடுத்து பிரெட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, பிரெட்டு கரைஞ்சிரும். லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக வெட்டாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. லைட்டாக அமுத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் சைஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குதுங்க. இப்போ அதோட ஓரங்களை வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டோட ஓரங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற பிரெட் ஸ்லைசஸும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட்டோட ஓரங்களில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பிரெட்டை ரோல் பண்ணும்போது ஓரங்கள் எல்லாமே நல்லா சீலாகி வரும், ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம பிரெட்டை வந்து ஸ்டஃபிங்கோட சேர்த்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ரோல்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே பிரெட்டோட சைஸ் இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ரோல் பக்கம் நம்ம சுற்றிக்கலாங்க. இப்போ வந்து இந்த பிரெட்டோட ஓரங்களில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே வாட்டர் வச்சுருக்கிறங்கேட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீல் ஆகிக்கும். பத்தலைன்னா இன்னும் கூட லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் பேக்கெட்டோட 2 சைடுமே நம்ம சீல் பண்ணணுங்க. அதுக்கு அதே மாதிரி லைட்டாக வாட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிங்கனாலே 2 சைடும் வந்து நல்லா பைண்ட் ஆகிக்கும். இதே மாதிரி 2 சைடையும் நீங்கள் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கன்சீல்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இப்போ பிரெட் பேக்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸுமே வந்து பேக்கெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பேக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் பிரெட் பேக்கெட்ஸ் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேங்க. நான் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கிறேன்.
ஃப்ளேம் லோவில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த கிறிஸ்பினஸ் வராது, எண்ணெய் நிறையா குடிச்சிரும். அதே சமயம் ஃப்ளேம் ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ஃப்ரை ஆகாமல் சீக்கிரமாக வந்து வெளியே பர்ன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃப்ளேம் எப்பவுமே மீடியமில் வச்சுக்கோங்க. பிரெட் ரோல் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஃப்ளிப் ஓவர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிரட்டும். ரெண்டு சைடுமே லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் ரோல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பிரெட் ரோலுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இது மேலே லைட்டாக கேரட் துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி தலையும் வச்சுருக்கேங்க. இப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.